கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களும் பரிகாரங்களும். கருணை மனமும் இரக்க சுபாவமும் உள்ள உங்களுக்கு தான தர்மங்களை செய்வதில் அலாதி நாட்டம் இருக்கும். உணர்ச்சி வசப்படும் தருணங்களில் தனது நிலையையும் மறந்து கையில் உள்ளவற்றை உடனே வழங்கும் தயால குணம் பெற்றிருப்பீர்கள். கணக்கு சம்பந்தமான தொழிலிலும், கல்வி சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தொழிலிலும், எழுத்து கவிதை தொடர்புடைய பத்திரிகை தொழிலிலும் அதிக ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டு விளங்குவீர்கள். அச்சுக்கலை தொழிலிலும், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையிலும் பணியாற்றுவதில் அதிக உற்சாகத்துடன் விளங்குவீர்கள். கைத்தொழிலில் அதிக விருப்பம் கொண்டு அதில் ஈடுபடும் உங்களுக்கு நுண்கலைகளாகிய ஓவியம், இசை, ஜோதிடம், கவிதை, சிற்பம், கட்டுரை எழுதுதல் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். ஆச்சார அனுஷ்டானங்களிலும் தெய்வீக வழிபாடுகளிலும் அதிக நாட்டம் கொண்டு விளங்குவீர்கள். பொதுநலத் தொண்டில் ஆர்வமுடைய உங்களுக்கு நடு வயதுக்கு மேல் செல்வமும் செல்வாக்கும் உண்டாகும். புதன், சுக்கிரன், சனி ஆகியோர் அதிக யோகமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இதர கிரகங்களின் அனுகூலமும் இருக்குமானால் வீடு, நிலம், வண்டி, வாகனம், பணியாட்கள் சூழ சகல சௌபாக்கியங்களுடனும் திடமாக நீண்டகாலம் வாழும் ஆசை உங்களுக்கு பிறவியிலேயே உண்டு. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 5, 6, 14, 15, 23, 24. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. இப்பொழுது கடகராசியில் பிறந்த பெண்களுக்கான பரிகாரங்களை பார்ப்போம். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு மஞ்சள் நிற மலர் மாலையும் மஞ்சள் வஸ்திரமும் அணிவித்து கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் கலந்த போலியும், கொண்டை கடலை சுண்டலும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபடுவது நல்ல பலன் அளிக்கும். சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமிட்டு கருநீல வஸ்திரமும் கருநீல சங்கு மலர் மாலையும் அணிவித்து எள்ளுருண்டை அல்லது எள் அன்னம் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வழிபடுவது நல்ல பலனளிக்கும். வெள்ளிக்கிழமையில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மலர் மாலை சூட்டி நெய் தீபமிட்டு கொழுக்கட்டை நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். சனிக்கிழமையில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சிவப்பு வஸ்திரமும் துளசி மாலையும் அணிவித்து புளியோதரையும் உளுந்து வடையும் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு சிவப்பு வஸ்திரமும் அரளிப்பூ மாலையும் அணிவித்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும். ஆக இந்த புத்தாண்டு உங்களுக்கு நீங்கள் நினைத்தவற்றை நிறைவேற்றி நல்ல வளமான வாழ்க்கையை உங்களுக்கு வழங்கும்.